தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 15 நாட்கள் கூட ஆகல. தமிழ்நாட்டில் அதுக்குள்ள சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய இந்த தாவேகா கும்பல் அட்டூழியத்திலையும் அல்சாட்டியத்திலையும் ஈடுபட்டு வருவதை டெய்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு படி மேலே போய் கும்பகோணத்தில் நாள் ரோட்டில் இந்த தாவேகா கும்பல் ரோட்டை மறித்து பேனர் வச்சிருக்கிறாங்க. அங்கே லா அண்ட் ஆர்டரில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர், ஏன்பா இப்படி ரோட்டை மறித்து பேனர் வைக்கிறீங்களே, வண்டி வாகனம்லாம் இந்த வழியில் போகிறதா இல்லையா? ஏன்னா அந்த கும்பகோணத்தில் 4 ரோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. 4 ரோடுகளை ஒரே இடத்துல இணைக்கக்கூடிய ஒரு ஏரியா. நீங்கள் அப்படி ரோட்டை மறித்து நீங்கள் பேனர் வச்சிங்கன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமே, அதனால் நீங்கள் பேனர் வைங்க, தப்பு இல்லை, ஆனால் ரோட்டை மறித்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த தாவேகா கும்பலுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாக்குவாதமாக மாறி இருக்கிறது. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த தாவேகா கும்பல் ஒரு படி மேலே போய் அருண் மற்றும் காளி என்கிற 2 நபர்கள் தட்டி கேட்ட காவல்துறை அதிகாரியுடைய கையை உடைத்ததாக கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் அந்த பாதிக்கப்பட்ட காவலர் புகார் அளித்ததன் பேரில் இந்த 2 நபர்களையும் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்குது. பாதிக்கப்பட்ட காவலர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கார். காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலைமைனா அந்த ஏரியாவில் இந்த நபர்கள் ரோட்டை மறித்து பேனர் வச்சுக்கிட்டு இருந்ததை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாராவது தட்டி கேட்டிருந்தா, ஏப்பா இடைஞ்சலாக இருக்குது, இடைஞ்சூராக இருக்குது, ஓரமாக பேனர் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த தாவேகா கும்பல் அந்த பொதுமக்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. காக்கி சட்டை போட்டுட்டு போய் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும், நீங்கள் பேனரை ரோட்டை மறித்து வைக்காதீங்கன்னு சொன்ன அதிகாரத்தில் இருக்க காவல்துறை அதிகாரியுடைய கைகளையே இந்த தாவேகா கும்பல் உடைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இந்த தாவேகா கும்பலால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. தினைக்கும் நியூஸை பார்க்கும்போது தொடர் பாலியல் குற்றங்களில் தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. ஒரு தம்பிலாம் என்ன பண்ணியிருக்கிறான்னா, செவுரை ஏறி குதித்து ஒரு 16 வயதே ஆன ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறான். அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள், அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் தர்மடி கொடுத்து அந்த தம்பி மேலே புகார் அளித்து இப்போ போக்சோ ஆக்டில் தம்பி கழி தின்னுட்டு இருக்கான். இதே போல் ஒரு தாவேகா நிர்வாகி, அந்த நிர்வாகியோட மூஞ்சியும் ஃப்ளெக்ஸில் நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த தாவேகா தம்பி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு பொண்ணு, கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு மாணவி, அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதை தலைவன் எட்டி பார்த்துருக்கிறான். அவனை காவல்துறை கைது செய்து அவனோட ஃபோனை ஆய்வு பண்ணிருக்காங்க. எதுவும் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறானா, இதை அவன் ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டரா, தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபரா அப்படின்னு. இது மாதிரி தாவேகாவுடைய பேனரில் இருக்கக்கூடிய முகங்கள் மீடியாவில், நியூஸ் சேனலில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறது, காவல்துறை அதிகாரியை அடித்து கையை உடைக்கிறது அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதி காத்த இந்த தாவேகா கும்பல் இப்போ விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார், நம்மளுடைய அண்ணாவுடைய ஆட்சி தானே நடைபெறுது, நம்மளை யாரால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற தைரியத்திலையும் திமிர்லையும் தெனாவட்லையும் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்று கூட பார்க்காம அவருடைய கையை உடைக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கணும், யார் இவங்களுடைய பின்னாடி இருந்து செயல்படுறா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாமல் இருக்க முடியல. பாதிக்கப்பட்ட காவலர் கை உடைஞ்சிருச்சு, என் கையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி புகார் அளிச்சிருக்கிறாரு, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த தாவேகா நபர்கள் மீது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்படுமா, இவர்கள் பண்ண குற்றத்திற்கு இவங்க தண்டனை அப்படிங்கிறத பெற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா தாவேகா தான் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்குது. கண்டிப்பாக அந்த காவல்துறை அதிகாரிகளால் இவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி தான். இதே ஒரு பொதுமக்களாக இருந்தால், இல்லை வேறொரு கட்சியை சார்ந்த நபராக இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. ஆளுங்கட்சி ஆட்கள், இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்கள், போஸ்டரில் அவங்களுடைய பேனரில் அவங்களுடைய ஃபோட்டோ வர்ற வரைக்கும் தாவேகாவோட விசுவாசிகளாக இருக்காங்க. கண்டிப்பாக மேலிடத்துல இருந்து எப்பா கண்டிச்சுட்டு விட்டுருங்க, சும்மா 4 மிரட்டிட்டு அனுப்பி விட்ருங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பயல்களாச்சே, நீங்கள் இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நம்மளுடைய போர் பட்டை தளபதி இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டு
கொண்டு எடுக்காதீங்க அப்படின்னு கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த 5 வருஷம் காவல்துறை ஃப்ரீயாக செயல்பட முடியுமா, அவங்களால தன்னிச்சையாக இயங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு நமக்கு. இதே காவல்துறை பாதிக்கப்பட்டது ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறதுனால தான் இந்த தாவேகா கும்பலுக்கு எதிராக வழக்கு போட்டு 2 பேரை கைது அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதே தாவேகா கும்பலால் ரோட்டில் போகிற பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக காவல்துறை அரெஸ்ட்டு எஃப்ஐஆர் அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு 2 பக்கமும் பஞ்சாயத்து பண்ணி வச்சு தப்பா நீங்கள் ஆளுங்கட்சி கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, பொதுமக்கள் அவங்க பேனர் வச்சாலும் நீங்கள் கண்டுக்காமல் போங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கடந்து போயிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக பொதுமக்கள் யாருமே இந்த தாவேகா கும்பலுக்கு எதிராக நியாயமான கேள்விகளை கூட எடுத்து முன்வைக்க முடியாது. இதே மாதிரி தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு பயணி அங்கே வந்த போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட, சார் பஸ் இல்லை சார், நாங்கள் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது, என்ன சார் இது, என்ன சார் மாற்றம் நீங்கள் கடைசியாக ஏமாற்றமாக இருக்குது, மணிக்கணக்கில் நாங்கள் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பயணி புலம்புறார் அமைச்சர்கிட்ட. அந்த அமைச்சர் பதில் கொடுக்குறாரு பாருங்க, நீங்களாவது நல்லா சாப்பிட்டுட்டீங்க, நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை, அதற்கு இது பதில் இல்லையே. அந்த பயணி கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதே திமுக ஆட்சியில் தான் ரவுடியிசம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரவுடியிசம் செய்த நபர்கள் கூட காவல்துறை அதிகாரிகள் மேலே கை வச்ச சம்பவங்களை நம்ம பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. ஆனால் இந்த தாவேகா அப்படிங்கிறது ஆட்சி பொறுப்புக்கு வந்த 15 நாளில் 2 தாவேகாவினர் சேர்ந்து ஒரு காவல்துறை அதிகாரியுடைய கையை அடித்து உடைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எங்கே போகிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை நம்மளால வைக்காம இருக்க முடியல. ஒரு பக்கம் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள்லாம் ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய அமைச்சர் கீர்த்தனாலாம் ஒரு பாலியல் குற்றம், ஒரு 10 வயது குழந்தைய ஒருத்தன் கொடூரமாக கற்பழிச்சு கொண்டிருக்கான், அதை பற்றி கேள்வி எழுப்பினப்ப நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க கடந்து போகிறாங்க. ஒரு 10 வயது குழந்தை செத்துருக்கு அப்படிங்கிறப்போ தான் குடும்பத்தில் நடக்கல, அது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த கீர்த்தனான்றவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கேளுங்க, அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கேட்டால் மட்டும் அப்படியே தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே புட்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சிட மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கு. இதே தாவேகா ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகள் 10 வயது சிறுமி இறந்திருக்கா, அதுக்கு பிரஸ் மீட் கொடுக்க உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஜாலியாக சிரித்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வன்னியரசு அவர்கள் சொல்கிறார், காவல்துறையினர் சிரிக்கிறதுல என்ன தப்பு, சிரிக்க கூட கூடாது, தாராளமாக சிரிக்கலாம், ஆனால் என்ன மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மனசில் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வேதனை அளிக்குது. 10 வயது சிறுமி செத்துருக்கா, ஒரு பெண்ணாக அந்த வழியை அவங்களால உணர முடியலையே அப்படிங்கிற கிரிட்டிசிசம் தான் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வைக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த தாவேகா கும்பலால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம், அவருக்கான நீதியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்க வேண்டும். ஆளுங்கட்சி அப்படின்லாம் பார்சியாலிட்டி பார்க்காம சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிரான கடுமையான தண்டனையை இந்த அரசாங்கம் உறுதி செய்யணும். சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 15 நாட்களில் இந்த தாவேகா கும்பல் நம்ம அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டாரு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அட்டூழியத்தில் அக்கிரமத்தில் ஈடுபட்டு வர்றதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தாவேகாவுடைய பேனரில் கீழே தொங்கக்கூடிய இந்த முகங்கள் தான் முக்கியமான குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் 16 வயது சிறுமிக்கு வீடேறி குதித்து பாலியல் தொந்தரவு கொடுத்த தாவேகா நிர்வாகி கைது, கல்லூரி பெண் குளிக்கும் போது எட்டி பார்த்த தாவேகா நபர் கைது, கும்பகோணத்தில் பேனர் வைக்கக்கூடிய பிரச்சனையில் காவல்துறை அதிகாரியுடைய கையை அடித்து உடைத்த தாவேகாவினர், இப்படியெல்லாம் செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே பதட்டமாக இருக்குது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களையே இந்த தாவேகா கும்பல் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரியை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு பொதுமக்களுடைய நிலைமையை நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியல. மக்களாகிய நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த தாவேகா கும்பல் அத்துமீறி செயல்பட்டு வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.